Hello friends, welcome to cooking language. In cooking language நம்ம பார்க்க போறது வெங்காய கார சட்னி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோவை உடனே உங்களால பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 5 பூண்டு பல்லை எடுத்து தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது ஒரு கலரி விட்டுக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்சிருந்தோம் இல்லையா காஞ்ச மிளகாய், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கேஸை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு இதை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு தாளி போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சம் வெல்லத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாம் நம்ம முதல்ல வதக்கிட்டோன்றதுனால இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இருக்காது. ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா வதங்கி வந்திருக்குது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ். இது நம்ம முதல்லயே வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் வதக்கிட்டு அரைச்சிட்டு திருப்பியும் இதை வதக்குறோன்றதுனால இதை ஒரு 4 நாள் கூட அப்படியே வச்சு சாப்பிடலாம். சீக்கிரமே கெட்டு போகவே போகாது.